ஐயோ எப்படி முன்னாடி எல்லாம் நான் போய் கேட்பேன். என்னடா கிண்டல் பண்றாங்கன்னு தெரியலையே. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே. கோவிந்தா கோவிந்தா எவன கோவிந்தா யாசனந்த போடுங்க கோவிந்தா. டேய் ஹரிசு நீமாடா. அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. வா வா இன்னும் ஒரு கலர் மண்ட வந்தா நல்லா இருக்குமே. டேய் அவனும் வரேன்டா சொன்னா. ஏமா வின்சி உன் கையில சொம்பு கொடுத்து அனுப்பிட்டாங்களா? எல்லாம் சொம்புக்கு பதிலா சொல்லாத. எனக்கு கோவம் வந்துக்கும் பாத்துக்கோ. சரியா? எனக்கு வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி வாங்குறதுனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிப்பா சரிம்மா சரி சரி கோச்சிக்காதேனம்மா. சரி வா நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம். உன் கூட எல்லாம் சேர்ந்து வாங்கினா போறவங்க கூட எனக்கு போட மாட்டாங்க. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? எதுக்குடா அவளை கூப்பிட்ட? ஏதோ கூட சேர்ந்து போலாமே நினைச்சா அது ஒரு தப்பா? கோவிந்தா 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 எதனா யாசனம் தான் போடுங்க கோவிந்தா. ஃபர்ஸ்ட் டீ கடைக்கு 2 பேரும் சேர்ந்து 18 ரூபாய் கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் போறேன். இவ்வளவு சீக்கிரம் நீங்க பிச்சை எடுக்க வரீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நல்லா கண்ணு திறந்து பாரியா. திருப்பதிக்கு உண்டியல வசூல் பண்றோம். இன்னைக்கு எங்க வீட்ல சாமி கும்பிடுறோம். அதனால நாளை வீட்ல போய் இந்த மாதிரி யாசனை எடுத்துட்டு வந்து சாமி கும்பிட்டா புண்ணியம் நல்லது. தெரிஞ்சுக்கோ. பிச்சை எடுக்க வேண்டாமா பிச்சை. ஏன்னா நானும் தான் டெய்லி தான் நான் போட்டு வந்து கடை திறக்கிறேன். ஒரு நாள் ஆச்சு எனக்கு காசு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு காசு கொடுப்பேன் நானே? ஐயோ அதிக பசந்தி நீ வருஷமெல்லாம் நாம் போட்டுக்கற. நாங்க மாசத்துல ஒரு நாள் இல்ல வருஷத்துல ஒரே ஒரு நாள் அந்த நாமம் போடுறோம். அது பேசல இல்லையா? காசு இருந்தா போடு, இல்லையா ரொம்ப நேரா போய் டீ ஆத்திட்டு கட. மச்சி வாடா இவனுக்கு என்ன பேசி எட்டனா போட வக்கில்ல இவன் பேசலாம் பேச்சு பாரு. எனக்கா வக்கலன்றீங்க. வாட உனக்கு மேல சுடுதண்ணி ஊத்திடுவோம் மூஞ்சி மேல. ஏ மாமா அந்த சுடுதண்ணி மூஞ்சி மேல ஊத்துறதுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுத்து குடிச்சிட்டு போவான்ல. ஏ வாடா டைம் ஆகுது. இவங்கிட்ட என்ன பேச்சு? கோவிந்தா 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 வந்திருக்கேன் கோவிந்தா வந்திருக்கேன். இப்பதான் நான் கண்ட கனவே பழிச்சிருக்குது. என்ன கோபா சொல்றீங்க? நான் நினைச்சேன்டா நீ என்னைக்கு இருந்தாலும் இப்படி தெருவா பிச்சை எடுப்பேன்னு நினைச்சேன். கரெக்டா ஆயிருச்சு. இப்பதான்டா நான் கும்பிடுற கடவுள் இப்பதான் எனக்கு கண்ணு திறந்து பாத்துருக்குது. டேய் நீ திருப்பதிக்கு வசூல் பண்ணா என்ன வசூல் பண்ண என்ன? கையில கொடுத்துட்டு இல்ல பாத்திரம் வீடு வீடா போய் யாசனம் கேட்டு வா. சரியா? யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க தான் முடிக்கணும். சரியா? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எப்பயுமே வந்து புரட்டாசி மாசம் நம்ம வீட்டுல சாமி கும்பிடும் போது ஒரு 3 வீட்லயோ இல்ல ஒரு 5 வீட்லயோ போய் யாசனம் கேட்டு ஒரு அரிசியோ பருப்போ இல்ல அவங்களால முடிஞ்சத காசோ ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டா அந்த வீடு வந்து ஜகஜோதியா இருக்கும், செல்வமும் சந்தோஷமும் பெருகுன்ற ஐதீகம்டா. அதுக்கு தான் சொல்றேன். சரியா? ஹரிசு உனக்கு காது கேக்குதடா? திருப்பதியில பாடுற பாட்டு நம்ம காதுல கேக்குது. அப்ப நாம இந்த வாட்டி யாசனை எடுத்தது கடவுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிடா நான் வீட்டுக்கு போய் சீக்கிரம் இதெல்லாம் கொடுத்தாதான் நான் சீக்கிரம் சாப்பிட முடியும். நாளைக்கு சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் எல்லாம் சாப்பிடணும். சரியா? நான் வரேன். கூடு கட்டவன் உன்ன படையல் போடல, உன்ன சாமி கும்பிடல, அதுக்குள்ள பத்தி அவனுக்கு சிக்கன் மேல ஆசை வந்துருச்சு. நானும் அப்படிலாம் இல்ல. நான்